பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? ஒரு சாலட் ரெசிபி. பொதுவாக நமக்கு சாலட்னு சொல்லும்போது டயட் பண்ணுறவங்க தான் சாலட் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கிடையாது. அதே மாதிரி சாலட்னாலே டேஸ்ட் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது கிடையாது. சாலடும் நல்ல ஸ்டைலாக நல்ல டேஸ்டியாக நமக்கு ரொம்ப இஷ்டப்படுற மாதிரி செய்யலாம். நம்ம வெயிட் குறையிறோமோ இல்லையோ, நம்ம பாடி ஃப்ரீயாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். வெயிட் இல்லாமல் தோணும், நமக்கு ஃப்ரீயாக நடக்க முடியும். உடம்பு ஒவ்வொரு சமயம் நம்ம உடம்பே நமக்கு வெயிட்டாக இருக்கும். இந்த உடம்பை தூக்கிட்டு நடக்க முடியலங்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படிலாம் இருக்காது. அது எப்படின்னு பார்த்துட்டு வருமா? ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? இது கேரட்டு, இது கியூக்கம்பர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம சாதா வெள்ளரிக்காய். இது மல்லி இலை, இது ஆப்பிள். ஆப்பிள் ஸ்வீட் பிடிக்குன்றதுனால ஆப்பிள் போட்டிருக்கேன். அப்புறம் இது லெமன், உப்பு வச்சுருக்கேன் பக்கத்துலேயே. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று மெயின் என்ன தெரியுமா? நட்ஸு வேணும். ப்ரோட்டீனுக்கு நட்ஸ் வேணும். பம்கின் சீடும் சன்ஃப்ளவர் சீடும் நான் வறுத்து வச்சுருக்கேன். நம்ம சாதா கடலை இருக்குல்ல, நிலக்கடலை வறுத்தது இருக்குல்ல, அது போட்டாலும் ஓகே. அதுதான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ப்ரோட்டீன். நான் இன்றைக்கி இந்த நட்ஸ்லாம் இருக்கிறதுனால நான் போடுறேன். ஃபஸ்ட்டு ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது கலர் போகாது. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, எவ்வளோ தேவையோ அவ்வளோ, கம்மியாக போட்டால் போதும் உப்பு. அப்புறம் லெமன். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்டும் இருக்கணும். அது அந்த ஆப்பிளில் இருக்குது. லெமனில் புளிப்பு இருக்குது, உப்பு போட்டோம். காரத்துக்கு உங்களுக்கு எது இஷ்டமோ, எய்தர் பச்சை மிளகா வெட்டி போடலாம், இல்லைன்னா பெப்பர் பவுட்ரு போடலாம். நான் வீட்டில் பெப்பர் பவுட்ரு வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வரேன். இது சில்லி ஃப்ளேக்ஸ், இது வேணால் போடலாம். இது எனக்கு பிடிக்காது, ஏன்னா அதில் உள்ள விதை இருக்குல்ல, அது கரெக்டாக பல்லில் போய் நிற்கும். அதனால் அது வேண்டாம். பிடிச்சவங்க அது போட்டுக்கோங்க. இது பெப்பர் பவுட்ரு. நான் பெப்பர், ஜீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இவ்வளவும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னாலும் போட்டுக்கலாம். சிக்கன் செய்யும்போது போட்டுக்கலாம், எக் ஆம்லெட் பண்ணும்போது போட்டுக்கலாம். பெப்பர் பொடி எதுலெல்லாம் போடுறோமோ அதில் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் நமக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்காது. அது சாப்பிட்டா ரொம்ப 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 நல்லது. பெருஞ்சீரகம் சாப்பிட்றது லிவருக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது இது போடுமா? இது நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி வீடியோனால நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், இல்லைன்னா நான் கம்மியாக தான் போடுவேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கை வச்சு மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, அதான் எல்லா இடமும் கலக்கும். அப்படி இல்லைன்னா இப்படி டாஸ் பண்ணணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாலடுனாலே நமக்கு பிடிக்காது. சாலடா, டயட்டா, ஐயோ டயட் ஃபுட் எல்லாமே டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். 2 நாள் டயட் பண்ணுவோம், அப்புறம் பண்ண மாட்டோம். இந்த சாலட் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். டயட்டுங்கிறது நம்ம சாப்பாடை கம்மி பண்ணுறது கிடையாது. வயிறு நிறைய சாப்பிடணும், ஆனால் அது ஹெல்தி ஃபுட்டாக இருக்கணும். இது நமக்கு சாப்பிட்டு வாயெலாம் வலிக்கும், போதும்னு ஆயிரும், அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம மனசு போதும்னு ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடணும். இது நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்ல வெயிட் குறைஞ்சிருக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோ காமிக்கிறேன். இப்போ இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது இதை மாதிரி ஒரு அழகான சாலட் பவுல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய ஸ்பூன் எடுத்துக்குவோம். வீடியோனால தான் நான் இப்படிலாம் காமிக்கிறேன். இதே வீட்டில் என்ன கை வச்சு எடுத்து போட்டுவேன். எல்லாருமே அப்படி தானே இல்லையா? அம்மா கை மனம்னு ஒன்று இருக்குது, அம்மா கை ருசின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இதுக்கு மேலே இந்த நட்ஸு, இதுவும் அப்படி தான் நம்ம மனசு போல் போட்டுக்கலாம். எனக்கு நடுவில் இந்த நட்ஸு கடிக்கிறதுக்கு கிடைக்கும்ல, அது ரொம்ப பிடிக்கும். இது நட்ஸு லாஸ்ட்டில் நம்ம சாப்பிட போகும்போது தான் போடணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். இது நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் பின்னாடி வேலை நடக்குது, ப்ளம்பிங் வேலை. அவங்க இந்த ப்ளம்பர்ஸ் பின்னாடி கொய்யாப்பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறித்து கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க. எங்கள் வீட்டு கொய்யாப்பழம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொய்யாப்பழம் ஃபுல்லாக கிடைக்காது, ஒரு சைடு கொஞ்சம் அழுகி இருக்க மாதிரி இருக்கும். எல்லா கொய்யாப்பழத்துலேயும் அப்படி இருக்கும். நட்ஸு நம்ம லாஸ்ட்டில் நம்ம பவுலில் மாற்றினதுக்கப்புறம் தான் போடணும், இல்லைன்னா அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். நடுவில் கடிக்கிறதுக்கு இந்த நட்ஸு கிடைக்கும்போது வாவ், ஒன்றொன்றரை டேஸ்ட். இந்த நட்ஸ் தான் போடணும்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அது போடுங்க. எனக்கு இதில் இருக்கிறதுலையே ரொம்ப பிடிச்சது நிலக்கடலை இருக்குல்ல, அது வறுத்தது, அது சூப்பராக இருக்கும். அதுதான் ஒரு டாக்டர் சொன்னாங்க, நம்ம நட்ஸ்லேயே பெஸ்ட்டு ப்ரோட்டீன் உள்ளது நிலக்கடலை தான். நம்ம நிலக்கடலை விலை கம்மின்றதுனால அது ரொம்ப சீப்பு, அதில் ஒன்றுமே இருக்காது குணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இருக்கிறதுலையே பெஸ்ட் ப்ரோட்டீன் அதுதான்.
இருக்கிறதுலே விலை கூடின பதாம்லேயும் கேஷ்யூ நட்லேயும் தான் எல்லாம் ப்ரோட்டீன்லாம் இருக்கும் அப்படின்னு நம்மளோட ஒரு நம்பிக்கை. விலை கூடினது வாங்கினா நல்லது உடம்புக்கு அப்படின்னு. கிடையவே கிடையாது. நிலக்கடலையில் தான் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இன்றைக்கி நம்ம நிலக்கடலை கொஞ்சம் போடுவோம். இவ்வளவும் சொல்லிவிட்டு போடாட்டா எப்படி? அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நிலக்கடலை போடுவோம். என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. போட்டாச்சு. நிலக்கடலை சாப்பிட்டா சிலவங்களுக்கு பித்தம்னு சொல்லுவாங்க. அப்படி பித்தம் மாறணுன்னா லாஸ்ட்டில் ஒரு பீஸ் கருப்பட்டியோ ஒரு சர்க்கரையோ சாப்பிட்டா அந்த பித்தம் மாறும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூப்பர் சாலட், ஹெல்த்தி சாலட். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூஜா குட்டிக்கு அவள் இப்போது ஜும்பா கிளாஸ் போயிட்டு இப்போ வந்துடுவா. வந்த உடனே கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சால் அவளை சாப்பிட சொல்லிவிட்டு அந்த வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க தானே? ரொம்ப ஈஸி, பயங்கர ஹெல்த்தியும். இதில் ஆப்பிளுக்கு பதிலாக நம்ம பைனாப்பிள் போட்டுக்கலாம், மேங்கோ போட்டுக்கலாம், அப்படி என்ன எதுனாலும் போட்டுக்கலாம். ஃப்ரூட் ஏதாவது ஒரு ஃப்ரூட் போடணும். அப்புறம் வெஜிடபிள்ஸ்லேயும் அதே மாதிரி தான், நமக்கு என்ன இஷ்டமோ அது போட்டுக்கலாம். வணக்கம். நல்லா இருக்குது. இது வந்து டெய்லி காலையில் நானும் அம்மாவும் சாப்பிட்ற ஒரு சாலட். அது வந்து காலையில் ஒரு 9 மணிக்கு நம்ம வந்து இதை அசை போட ஆரம்பித்தா நமக்கு ஒரு 1 மணி ஆகும் இதை அசை போட்டு முடிக்கிறதுக்கு. அப்போ நமக்கு அடுத்த மீல் சாப்பிட்றலாம். இப்போ எனக்கெலாம் எப்படின்னா வாய்க்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா பசிக்கும். அது ஒரு அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல. எனக்கு வந்து இது வரைக்கும் ஒர்க் ஆகாத நிறைய ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் ஆகினது இல்லை. ஆனால் இந்த சாலட் வந்து நல்ல ஒர்க் ஆகிருக்கு. இது வந்து டக்குன்னு நமக்கு வயிறு நல்ல ஃபில்லிங்கும் ஆகும், டக்குன்னு நமக்கு அது டைஜஸ்ட்டும் ஆயிரும். ஆனால் இதுதான் வாய்க்கு நம்ம நல்ல வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். பல்லு வலிக்கும், அப்படியே வாய் வலித்து நம்ம நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இட் இஸ் வெரி டேஸ்டி, எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்டி. வாய் வலித்தாலும் அந்த டேஸ்ட்னால நம்ம சாப்பிட்ருவோம். இப்போ நான் வந்து சாப்பிட்டு காமிக்கணும் அப்படின்னா இந்த வாயை நான் அரைச்சி முடிக்கிறதுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகும். அதான் ப்ராப்ளம். இவ்வளோ டைம் ஆகும் அந்த 1/2 ஸ்பூனுக்கு. அதனால் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு. அந்த ஒரு என்ன சொல்ல, சாப்பிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். அப்போ நான் வந்து ஃபுட்டை வந்து சூ பண்ணவே மாட்டேன். என்னைய வந்து எல்லோரும் திட்டி இப்போது இதை வந்து சூ பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, முழுங்க முடியாது. அதனால் நல்லா சூ பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மேலே வந்து நான் இப்போ சன்ஃப்ளவர் சீட், அது சொன்னீங்களா, சன்ஃப்ளவர் சீடும் பம்கின் சீடும் போட்டிருக்கேன். யூ கேன் ஆட் பீனட்ஸ், என்னன்னாலும் இவங்க ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் மேலே போட்டுட்டு ஸ்கூப் பண்ணும்போது லைட்டாக மேலேருந்து எடுத்து ஸ்கூப் பண்ணணும். அப்படின்னா அது கரெக்டாக க்ரன்ச்சியாக அந்த பேலன்ஸ்டாக வரும். இன்னொரு ப்ரோ டிப் வந்து இதில் வந்து ஒரு அச்சத்தில் நீங்கள் வந்து நட்ஸ் போட்டுட்டு இன்னொரு கார்னரில் நீங்கள் கொஞ்சம் கேர்ட் கூட வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு வந்து என்ன ஃபுட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ட் இருந்தால் அப்படியே உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அதனால் கேர்டு கூட வச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். புளிப்பு இல்லாத தயிர் கொஞ்சம் வச்சா போதும். அது வந்து இந்த ஊறுகாய் எடுக்கிற மாதிரி அது ஒன்றுவோ. எனக்கு வந்து எனி மீல் ஐ ஹேவ் என்ன இருந்தாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் தயிர் சைடில் இருந்தால் எனக்கு வந்து அது அப்படியே டக்குன்னு இந்த ஊறுகாய் வைக்கிற மாதிரி இறங்குற மாதிரி எனக்கு தோணும். அதனால் நான் எனி மீல் ஐ டேக், ஈவன் ஃபார் ஃப்ரைட் ரைஸ் ஐ மே டேக் தயிர். அப்படி இருக்கும். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க ஃப்ரைட் ரைஸும் புளிச்சேரியும் மாதிரி அப்படி. இல்லை, அது ப்ரோபயோட்டிக்கும் கூட. விச் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. ப்ரோபயோட்டிக் அம்மாலாம் டேப்லெட் எடுப்பாங்க தனியாக. ஆனால் அது வந்து எல்லா மீல்லையும் இப்போ எனக்குலாம் நான் ரொம்ப கேஸ்ட்ரிக்கான ஒரு பர்சன். எனக்கு வந்து டக்குன்னு ப்ளாட் ஆயிரும் வயிறு. ஆனால் நீங்கள் வந்து இந்த தயிர் எல்லாத்துலேயும் இன்க்ளூட் பண்ணால் இட்ஸ் நேச்சுரலி ப்ரோபயோட்டிக்னால உங்களுக்கு வந்து ப்ளாட்டிங்லாம் இருக்காது. அம்மா எடுப்பாங்கன்னா அம்மா ட்ரீட்மெண்ட்டு மொத ப்ரோபயோட்டிக் டேப்லெட். ஆனால் இட்ஸ் இஸ் குட். நம்ம நார்மல் லைஃப்லேயே ப்ரோபயோட்டிக் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் யூ கேன் இன்க்ளூட் தயிரில் தான் ப்ரோபயோட்டிக் நிறைய ஜாஸ்தி இருக்குது. டாக்டர் சொன்னது டெய்லி 1 கப்பு தயிர் விச் இஸ் வெரி குட். நான் வந்து 3 மீல்லையுமே தயிர் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுவேன். நடுவில் மோர் குடிப்போம். அப்படி அந்த மோர் சோடா வீடியோ போடுங்க. தேர் இஸ் ஒன் மோர் ட்ரிங்க் தட் வி ஹாவ் டியூரிங் இந்த ஒரு டயட் பீரியட். அது வந்து ரொம்ப அதை ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த தெய்வமே அது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அதோட ஃபோட்டோ மோர் சோடா, அதோட ஒரு வீடியோ கடையிலேயே போய் வீடியோ எடுத்து போடுறேன். அதான் அந்த பொண்ணுக்கு ஒரு யங் லேடி ஷீ இஸ் டூயிங். அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது வெரி யூனிக் திங். என்னைய மாதிரி டேஸ்ட் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த உப்பு போட்ட லெமன் சோடா அதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மோர் சோடா ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பேசுகிறேன், பார்க்கறதுக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், அதனால் மன்னித்து விடுங்கள். என் ஃபோன் கேஸும் என் டிஷர்ட்டும் ஒன்று. ஜும்பா கிளாஸில் செவரும் இந்த கலர் தான். அப்போ நான் வந்து இந்த செவத்தை ஒட்டி இருந்தால் அந்த நைட்லாம் சில ரீல் வரும்ல, பல்லு மட்டும் வெளியே தெரியும், இருட்டாக இருக்கும். அது மாதிரி நான் செவத்தோட செவராக இருந்தால் தெரிய செய்யாது, பார்பி மட்டும்தான் தெரியும்.
அப்படி நாங்கள் எல்லாருமே மேட்சுக்கு மேட்ச். காமிச்சிட்டால செருப்பும் இதான், செருப்பும் பச்சை தான். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்டர்வியூ. எவ்வளோ லெங்க்த்தாக போயிருக்குல்ல. அப்படியே நான் கட் பண்ணாமல் போட போகிறேன். வீடியோ பார்த்தீங்களா? ஆக்சுவலி சொன்னால் எனக்கு சாலட் பிடிக்கவே பிடிக்காது. வழி இல்லாமல் தான் சாலட் சாப்பிடுவேன். ஆனால் இந்த சாலட் நாங்கள் டெய்லி இப்போ சாப்பிட்றோம், மாதக்கணக்காக சாப்பிட்றோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதுதான் எனக்கும் பூஜா குட்டிக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கஷ்டமாக இருந்தது. சாலட் சாப்பிட்டுட்டு இப்படி வீட்டில் இப்படியே தேடுவேன் என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. வயிறு நிறைய இருக்கும், ஆனாலும் ஒரு நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வராது. ஏன்னா நம்ம தோசை இட்லி அப்படியா சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியாங்கிற மாதிரி. இது வந்து சாப்பாடுன்னு நம்ம நினைக்க மாட்டோம். இது நம்ம ஃபஸ்ட்டு 2-3 நாள் கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டி வரும். அப்புறம் நமக்கே அது ஃபீல் ஆகும், இட்லி தோசையை விட இது நல்லா இருக்கே அப்படின்னு. வயிறும் ஃபில் ஆகும், அதே சமயம் நமக்கு வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். சாலட்னால் பெரிய தலை போகிற காரியம் ஒன்றும் கிடையாது. புளிப்பு, காரம், உப்பு, லைட்டாக ஒரு ஸ்வீட் இருந்தால், ஸ்வீட் பிடிச்சவங்களுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நட்ஸு கண்டிப்பாக வேணும் ப்ரோட்டீனுக்கு. இனிப்புக்கு வேணால் பேரிச்சம்பழம் பொடியாக வெட்டி போட்டுக்கலாம். ஃப்ரூட்டில் உங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். அப்படி நம்மளாக கண்டுபிடிக்கிறது தான் எல்லாம். இப்போ இனி அடுத்தடுத்து சூப்பர் சாலடில் பார்ப்போமா? தேங்க்யூ.